இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீனோட டெஃபினிஷன், இட் இஸ் த nth ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் n ஐட்டம்ஸ். ஒரு n ஐட்டம்ஸ்னால் நிறைய டேர்ம்ஸ் கொடுக்கும்போது அது வந்து பவர் n ரைஸ் பண்ணணும். அதுதான் ஜாமெட்ரிக் மீனோட மீனிங். ஸோ திஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஜாமெட்ரிக் மீன். இட்ஸ் டிஃபைன்ட் as nth root of product of n items of a series. ஒரு சீரீஸில் n ஐட்டம்ஸ் இருக்கும், அது nth ரூட்டுக்கு நம்ம வந்து பவர் ரைஸ் பண்ணுறது தான் ஜாமெட்ரிக் மீன். ஸோ இங்கேயும் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டான்னு 3 விதமான டேட்டா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் டேட்டாவோட ஃபார்முலா ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் லாக் எக்ஸ் பை என். எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சி சம்மேஷன் எடுக்கணும். ஃபார் டிஸ்க்ரீட் டேட்டா ஃப்ரீக்வன்சியோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ், கொடுத்துருக்குற எக்ஸுக்கு லாக் எடுத்துகிட்டு எஃப்போட மல்டிப்ளை பண்ணணும். கீழே சம்மேஷன் ஆஃப் எஃப். ஃபார் கண்டினியூஸ் டேட்டாக்கும் டிஸ்க்ரீட் டேட்டாக்கும் இங்கேயும் ஒரே ஃபார்முலா. அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன், இந்த மூணுலேயுமே நம்ம டிஸ்க்ரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே கண்டினியூஸில் வந்து இங்கே சில இடத்துல எம்னு கொடுத்துருப்பாங்க, லாக் எக்ஸுன்னு இல்லாமல் லாக் எம்ன்னு இருக்கும். எம்னா மிடில் வேல்யூ. நம்ம இங்கே எம்முக்கு பதிலாக எக்ஸ்னே எடுக்க போகிறோம். அப்போ 2 ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்குன்றதுனால எக்ஸ்னே எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க, இதில் ஃப்ரீக்வன்சி இல்லை, சும்மா இண்டிவிஜுவல் டேட்டா மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இது நம்மளோட எக்ஸ் வேல்யூ 82, 93, 50, 54, 72. நம்மளோட ஃபார்முலா என்னென்னு எழுதலாம், கார்னரில் எழுதலாம். GM ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப், நம்ம ஆன்டின்னு எழுதினா கூட போதும், ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ நமக்கு சம்மேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் வேணும். அப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் டேபிளுக்கு வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லாக் எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம இதை கால்குலேட் பண்ணிடலாம். லாக் எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்மளோட நார்மல் கால்குலேட்டரில் அது கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் தான் நம்மளால் லாக் எக்ஸு கால்குலேட் பண்ண முடியும். பாருங்கள், லாக் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் வந்து லாக் ஆஃப் 82 இங்கே இருக்குது, லாக் இங்கே இருக்குது, லாகு 82. லாக் 82ன்னொடனே அதோட வேல்யூ காட்டும் பாருங்கள், 1.9138. நமக்கு வந்து ஒரு 4 டெசிமல்ஸ் போதும். ஓகே, இங்கே வச்சா கிளியராக தெரியுது. ஓகே, லாக் 82ஓட வேல்யூ 1.381. அது போயிட்டே இருக்குது, நம்ம ஒரு 4 டெசிமல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், 1.9138. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்காக நம்ம லாக் வேல்யூ ஃபில் பண்ணணும். அடுத்த வேல்யூ லாக் ஆஃப், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், லாக் ஆஃப் 93 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் அது அடுத்த வேல்யூ காட்டும், 1.9684. ஸோ 4 பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 8ன்னு இருக்குது, அதனால் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதை 5ன்னு எடுத்துக்கலாம், 1.9685. இதே மாதிரி எல்லா வேல்யூவும் எழுதணும், 1.9685. இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம லாக் கால்குலேட் பண்ண போகிறோம். லாக் கால்குலேட் பண்ணிட்டோம். லாக் கால்குலேட் பண்ணுறது சொன்னேன் நான். இங்கே இருக்கிற லாக் வேல்யூ, லாக் ஆஃப் நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ. லாக் 50னா இப்படி லாக் 50 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டால் அது வந்து வேல்யூ காமிச்சிடும். ஸோ லாக் 50யோட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதெல்லாம் இங்கே எழுதியிருக்கோம், அதுக்கு சம்மேஷன் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, GM ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் லாக் எக்ஸ். இதுதான் நம்மளோட சம்மேஷன் லாக் எக்ஸ். ஸோ சம்மேஷன் லாக் எக்ஸ்க்கு பதிலாக 9.1710 டிவைடட் பை n. ஸ்மால் என்னா நம்பர் ஆஃப் டேட்டா, இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா 5. முதல்ல இதை டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணி வர்ற ஆன்சருக்கு நம்ம ஆன்டி லாக் பார்க்க போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 1.8342 வருது. இதை டிவைட் பண்ணால் நமக்கு 1.8342. இப்போ இதுக்கு நம்ம ஆன்டி லாக் பார்த்தா அதுதான் நம்மளோட GM. ஆன்டி லாக் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ சில கால்குலேட்டரில் வந்து இங்கே மேலே ஆன்டி லாக், லாகுக்கு மேலே ஆன்டி லாக் இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஆன்டி லாக் பதிலாக 10 பவர்னு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு, இந்த கார்னர் பட்டன் ஷிஃப்ட்டு, இந்த லாக் ப்ரெஸ் பண்ணால் 10 பவர். இந்த 10 பவரில் இந்த வேல்யூவை நம்ம ஃபீட் பண்ணணும், 1.8342.
ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். 68.265 இருக்குது, அதனால் 68.27 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 68.27. ஸோ இதுதான் இந்த இண்டிவிஜுவல் டேட்டாக்கான மெத்தட். கம்ப்யூட் ஜிஎன் ஃபார் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருக்குது. எப்படி இதை டிஸ்க்ரீட் சொல்கிறோம்? இதில் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க அண்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. மந்த்லி இன்கம்ன்றது நம்மளோட எக்ஸ் வேல்யூ அண்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இருந்தால் இது வந்து லிமிட்டில் இருந்திருக்கும். இது வந்து நமக்கு டிஸ்க்ரீட் டேட்டா. டிஸ்க்ரீட் டேட்டாவோட ஃபார்முலா என்ன எழுதணும்? ஜிஎம் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப், இதுவும் ஆன்டி லாக் ஆஃப் தான், சம்மேஷன் வெறும் லாக் எக்ஸ்க்கு பதிலாக எஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்? லாக் எக்ஸ் வேணும், அதை எஃப்பால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், அதுக்கு சம்மேஷன், சம்மேஷன் எஃப். இதெல்லாம் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும். இந்த சம் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேல்யூ இருக்குது, எஃப் வேல்யூ இருக்குது. முதல்ல லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாக் எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். லாக் எக்ஸ்னால் லாக் 5000 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லாக் ஒரு வேல்யூவாக லாக் எழுதிக்கலாம். லாக் 5000 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து நமக்கு வேல்யூ காட்டுது பாருங்கள், 3.6989. 4 டெசிமல் எடுக்கிறோம். அப்போ 5வது டெசிமல் மோர் தென் 5 இருந்தால் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ 89 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 19 ஆயிரும். ஸோ 3.6990 ஃபஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி அடுத்த வேல்யூ லாக் ஆஃப் 3750. லாக் ஆஃப் 3750 3.5740. 3.5740. 0 பக்கத்தில் லெஸ் தென் 5 இருக்குது, அதனால் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி இந்த லாக் எக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்னால் இந்த வேல்யூ, இந்த எஃப் காலமில் இருக்கிற வேல்யூ இன்ட்டு இந்த லாக் எக்ஸோட வேல்யூ. ஸோ எஃப் இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 7.398. 4 இன்ட்டு 3.5 மல்டிப்ளை பண்ணால் 14.296. இந்த மாதிரி இந்த வேல்யூ இந்த ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் கிடைக்கும். அதை டோட்டல் பண்ணால் சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் கிடச்சிடும். எஃப் லாக் எக்ஸ் காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 482.258 வருது. எஃப் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 186 வருது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஜிஎம் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் summation f log x divided by summation f. So anti-log of 482.258 divided by 186. இதை டிவைட் பண்ணி வர வேல்யூக்கு நம்ம ஆன்டிலாக் எடுக்க போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 2.5938 இந்த வேல்யூ வருது. இப்போ இதுக்கு நம்ம ஆன்டிலாக் எடுக்க போகிறோம். ஆன்டிலாக் எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட்டு லாகை ப்ரெஸ் பண்ணால் 10 பவர்னு காட்டும், அதுதான் நம்மளோட ஆன்டிலாக். 2.5938. ஸோ 392.46 இதுதான் நம்மளோட ஆன்டிலாகோட ஆன்சர். 392.46. 392.46. கம்ப்யூட் ஜிஎம் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க அண்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல்னால் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ கண்டினியூஸ் டேட்டாவாக இருந்ததுன்னா நம்ம கொடுத்துருக்க கிளாஸை இப்படி எழுதிட்டு ஃப்ரீக்வன்சி எஃப்னு எழுதிட்டு அண்ட் மிடில் வேல்யூவை எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் நம்ம டிஸ்க்ரீட்க்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் எழுத போகிறோம். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இப்போ இது வந்து இன்க்ளூசிவ் டைப்பான்னு பாருங்கள், கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைப். 10 இங்கே 10. ஸோ கரெக்டாக கேப் இல்லாமல் ஃபில் ஆகிருக்கு, அதனால் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி 5, 7, 15, 25, 8. இப்போ எக்ஸ்ன்றது மிடில் வேல்யூ. அந்த மிடில் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். 5 0க்கும் 10க்கும் மிடில், 15, 25, 35 அண்ட் 45. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா லாக் எக்ஸ் வேணும், அப்புறம் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் வேணும். நமக்கு தேவையானது எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ்.
பட் டேரெக்டாக நம்ம எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் போட முடியாதுன்றதுனால ஃபஸ்ட்டு லாக் எக்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ இதுதான் எக்ஸ் வேல்யூ. லாக் 5 லாக் 5ஓட வேல்யூ 0.6990. லாக் 15 1.1761. இப்போ லாக் எக்ஸ் கண்டுபிடிச்சோடனே எஃபோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு த வேல்யூ எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் 3.4950. 7 into this value 8.2327. இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எஃப் லாக் எக்ஸ்க்கு சம்மேஷன் எடுக்கணும். எல்லாமே டோட்டல் பண்ணியாச்சு. எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ் டோட்டல் பண்ணிட்டோம், எஃப் டோட்டல் பண்ணிட்டோம். ஃபார்முலா அதே ஃபார்முலா GM equal to anti-log of summation f log x by summation f. ஸோ anti-log of f log x ன்றது 84.524 டிவைடட் பை 60. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூக்கு anti-log பார்க்கணும். anti-log of இதை டிவைட் பண்ணால் நமக்கு 1.4087 வருது. இப்போ நம்ம இதுக்கு anti-log பார்க்க போகிறோம். anti-logக்கு ஷிஃப்ட் லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1.4087 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 25.62 பக்கத்தில் 7 இருக்கிறதுனால 63. ஸோ 25.63 தான் இதோட ஆன்சர். 25.63. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஜிஎம்மோட இண்டிவிஜுவல் டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டாக்கான ப்ராப்ளம் 3 ப்ராப்ளமே சேர்த்து பார்த்துருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.